தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. அதுல 2 வரியில் அப்பா எழுதியிருப்பாரு சார். இது சமாதி அல்ல சந்நிதின்னு எழுதியிருப்பாங்க. இது இறந்து போன மும்தாஜுக்காக கட்டப்பட்ட கல்லறை அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதல் தேவதைக்காக அமைக்கப்பட்ட வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல சந்நிதி. இதுக்கு மேல எக்ஸ்பிளனேஷனே இல்ல சார். இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதலிக்காக கட்டப்பட்ட வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல சந்நிதி. அப்ப பிரகாஷ் ராவ் சொன்னார் இந்த வசனத்துக்காகவே எடுக்கணும்னு எடுத்தாங்க. இப்ப பணத்தை கொடுக்கும்போது இவர் சொல்லுவார், சரி எல்லா பொண்ணுங்களுக்கு நான் தான் பணம் கொடுத்துருக்கேன், இப்பதான் முதல் முறையா ஒரு பொண்ணுகிட்ட பணம் வாங்குறேன், நான் ரொம்ப கெட்டா வேணுவாரு, நாங்க ஸ்விம்மிங்ல எல்லாம் பொண்ணுங்க இருக்கோம். உங்க கோட்டையும் பணத்தையும் கொடுத்துட்டு போலான்னு வந்து. ஓ, இது வரைக்கும் எத்தனையோ பெண்களுக்கு நான் பணம் கொடுத்துருக்கேன், இதான் முதல் தடவை ஒரு பெண்ணுகிட்ட நான் பணம். டி ராஜேந்தர் சார் என்ன மீட் பண்ணாரு, யாரோ பாலமுருகன் சார் பையன் அறிமுகப்படுத்துறேன் சார். வசந்த மாளிகை சொல்ல ஆரம்பிச்சார் சார். ஃபர்ஸ்ட் டைலாக்ல இருந்து சார் அவரும் ஃபிளைட் மிஸ் சார், நானும் மிஸ் சார். பெரியவங்க சேர்த்து வைக்கிறதெல்லாம் பாவ பணம்ங்கிறது உண்மையா இருந்தா அதை சின்னவங்க குடிச்சுதான் அழிக்கணும். நானும் ஒரு படம் பண்ணேன், அது உயர்ந்த உள்ளம்ன்ற ஒரு படம். கிட்டத்தட்ட வசந்த மாளிகைக்கு இருக்கு, ஏன் அது அந்த அளவு போகல? அப்போ நான் சொன்னேன், சார் உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை, ஆனா என்னென்ன சார் அதுல நீங்க விஜய் சாரை வச்சு பிரியமானவளேன்னு படம் பண்ணேன் சார். 1 year அக்ரிமெண்ட்ல, அது என்னோட கதை தான். நான் வந்து ஹிந்தி தெலுங்குல பண்ணேன், அப்புறம் ஹிந்திலையும் அமரதில் ஆப்கே பாசேன்னு வந்தது சார். அதுதான் வந்து அது உள்ள போய் பார்த்தா சார் அப்படியே வசந்த மாளிகையினோட இது இருக்கும் சார். ஆச்சரியமானது என்ன சார், வசந்த மாளிகை படத்தை எழுத அப்பா மறுத்துட்டாங்க சார். சிவாஜி சார் நடிக்க மறுத்துட்டாங்க சார். என்ன காரணம்னா சார், இப்போ வசந்த மாளிகை வந்து அப்பாவுடைய பீக் அப்படின்னு சொல்லலாம் சார். அந்த காதல் வசனங்கள்லாம் அதுல வந்து ரொம்ப இருக்கும். அதுக்கு அவர் எப்படி ஒர்க் பண்ணார் சார்? சார் இதுல ஆச்சரியமானது என்ன சார், வசந்த மாளிகை படத்தை எழுத அப்பா மறுத்துட்டாங்க சார். சிவாஜி சார் நடிக்க மறுத்துட்டாங்க சார். என்ன காரணம்னா சார், அது பிரேம் நகர்னு ராமாநாயுடு சார் அங்க பண்ணி அங்க வெற்றி பெற்ற படம் தான். ஆனா ஒரு ஒன்லைனர் தான் சார், நீ ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்விதான் மொத்த படம். ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். சிவாஜி சாருக்கு டவுட் இருக்கு, இது நாகேஸ்வரராவ் சார் நடிச்சிருக்காரா, இது எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னு. எங்க அப்பாவுக்கும் என்னென்ன சார், எல்லாமே ராஜபாட்ரங்கதுரை, பட்டிக்கடா பட்டணமா, இப்படி எல்லாம் ஹெவி படங்கள் இவங்க பண்ணது எல்லாமே எங்க ஊர் ராஜா மாதிரி. இது சிவாஜிக்கு ஒரு பிரேக்னால பெரிய ஒரு கொஞ்சம் ஓடாம இருந்து திடீர்னு ஆமா பெரிய அது இப்போ வரைக்கும் பேசக்கூடிய ஒரு இது பட்டிக்கடா. அப்போ எங்க ஃபாதர் போய் பிரகாஷ் ராவ் சார், டி பிரகாஷ் ராவ் டைரக்டர் சார், அவர்கிட்ட போய் சொல்லி எனக்கு இது எழுத வேண்டாம்னு நினைக்கிறேங்க, ஏன்னா இது ஒரு பெரிய கதை இல்லை. அப்பா அவர் புரிய வச்சாரான் சார், மிஸ்டர் பாலமுருகன் இது கதை கிடையாது, இது 2 ஹார்ட் அப்படின்னாரு. 2 இதயங்களோட சந்திப்பு, 2 இதயங்களுடைய முரண்பாடு, அதன் பிறகு அது எப்படி சேர்றது, அதன் பிறகுதான் இந்த படம் வந்து எழுதவே அப்பா ஒத்துக்கிட்டார் சார். அதன் பிறகு சார் சிவாஜி சார்ட்ட இல்லைங்க டைரக்டர் ரொம்ப தெளிவா இருக்காரு அது சொன்ன, அதான் சார் சிவாஜி சார்ட்ட உள்ள சார். அப்போ முதல்ல ஒரு டவுட் இருக்கும், சொன்ன பிறகு சார் சரண்டர் சார். ஆனா வசனங்கள் எல்லாமே இன்னும் ஆமா சார். அது என்னன்னா சார், அது இப்போ வரைக்கும் சார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ரிசர்ச் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சார். ஆச்சரியமா இருக்கு சார். ஒரு தடவை ஏர்போர்ட்டை நான் இருந்தேன் சார், அப்போ டி ராஜேந்தர் சார் என்ன மீட் பண்ணாரு, யாரோ பாலமுருகன் சார் பையன் அறிமுகப்படுத்துறேன் சார். வசந்த மாளிகை சொல்ல ஆரம்பிச்சார் சார். ஃபர்ஸ்ட் டைலாக்ல இருந்து சார் அவரும் ஃபிளைட் மிஸ் சார், நானும் மிஸ் சார். நான் சொல்றேன் சார் இது மாதிரி ஹைதராபாடா, என்னங்க அது முக்கியமா இது முக்கியமாட்டாரு. அன்னைக்கு 1 hour சார். அப்போ அடுத்த தலைமுறை எவ்வளோ இருக்கு சார். ஃபர்ஸ்ட் டைலாக்ல இருந்து சார், அதுல பாருங்க சார், இவர் வந்து பணக்காரர், குடிகாரர், இவர் வாழ்க்கையே என்னன்னு தெரியாம போயிட்டு இருக்கும், இவரோட வாழ்க்கையை சரிப்படுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது வந்து வாணிஷ்யமா, இதுதான் சார் படம். இது ஃபர்ஸ்ட் டைலாக்லேயே சார். அம்மா அவர் குடிச்சிருக்காரு, அவர் உட்கார வைங்கன்னு வாங்க ஃப்ளைட்ல. அப்போ சார் உங்க இடத்துல உட்காருங்கன்னு, இந்த பரந்த உலகத்துல எங்க என்னோட சீட் அப்படின்னு. அதாவது அதுவே எனக்கு தெரியல, யாரோ ஒருத்தங்க வந்து வாணிஷ்யமா பார்த்து மிஸ்ன்னு வாங்க, வாழ்க்கையில எதை மிஸ் பண்ணக்கூடாதோ அதை போய் மிஸ் ஏடாடுவாரு சார். அங்க ஆரம்பிச்சு சார், அவ்வளோ போல்டு சார். அதாவது நான் கெட்டவன் அவரே சொல்லுவார் சார், அவரே டிக்ளேர் பண்ற ஒரு கேரக்டர் சார். அவர் நான் என்ன, அதாவது கேரக்டர் ரைட்டிங் அப்படின்னா சார் இப்போ வரைக்கும் சார் அது பல பேருக்கு தாக்கம் சார். இப்போ எனக்கே கூட சார், நான் விஜய் சாரை வச்சு பிரியமானவளேன்னு படம் பண்ணேன் சார். 1 year அக்ரிமெண்ட்ல, அது என்னோட கதை தான். நான் வந்து ஹிந்தி தெலுங்குல பண்ணேன், அப்புறம் ஹிந்திலையும் அமரதில் ஆப்கே பாசேன்னு வந்தது சார். அதுதான் வந்து அது உள்ள போய் பார்த்தா சார் அப்படியே வசந்த மாளிகையினோட இது இருக்கும் சார். சார் அடுத்த தலைமை அது கேரக்டர் ரைட்டிங் சார். இந்த கேரக்டர் ரைட்டிங்ன்றது, அதாவது ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க சார், அது இல்லை சார். கமல் சாரை நான் ஒரு முறை சந்திச்சேன் சார். அப்போ அவர் என்கிட்ட இந்த வசந்த மாளிகையை பத்தி பேசினார் சார். பேசும்போது நானும் ஒரு படம் பண்ணேன், அது உயர்ந்த உள்ளம்ன்ற ஒரு படம். கிட்டத்தட்ட வசந்த மாளிகைக்கு இருக்கு, ஏன் அது அந்த அளவு போகல? அப்போ நான் சொன்னேன், சார் உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை, ஆனா என்னென்ன சார் அதுல நீங்க கேரக்டர் மிஸ் பண்ணிட்டீங்க.
எல்லாருமே என்னென்ன ஒரு வார்த்தை கேட்டுட்டா பிரிச்சுட்டா ஒரு வார்த்தை யார்கிட்ட கேட்குறாங்க? எப்பேற்பட்ட பொண்ணு ஒரு அவ்வளோ ரோஷமானவர் அந்த கேரக்டரைசேஷன் சார். இவர் தண்ணி அடிச்ச கேரக்டரை அந்த பெண்ணு அடுத்த நாள் வந்து ஒருத்தன் கெடுக்க போகும்போது குடிச்சிட்டு இருக்கிற கேரக்டர் போய் காப்பாற்றுவார் சார். அப்பவே பாருங்க இஸ் அ விமனே சார். பட் ஒரு பொண்ணை ஒருத்தன் கெடுக்க வரும்போது காப்பாற்றிட்டு அங்கே ஒரு டைலாக் சொல்லுவார் சார். இப்போ சொல்கிறாங்க இஃப் விமன் சே நோ நோன்றது அப்போவே எழுதப்பட்டது சார். ஒருத்தி வெறுத்துட்டா விட்டுறணும், நோனா நோ தான், அவ்வளோதான். அதை விரும்பிட்டா யாரா இருந்தாலும் விடக்கூடாது, வெறுத்துட்டா அவ விலைமாதா இருந்தாலும் தொடக்கூடாது. அன்னைக்கே எழுதி அப்பா எழுதியிருக்காரு சார். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த அம்மா கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போவார் சார். அப்போ கோட்டு விட்டுரும், அதில் பணம் இருக்கும். இந்த அம்மா அவரை தேடி வரும் சார். அப்போ வானத்தில் பார்த்து நீ பூமிக்கு எப்போ வந்தன்னு நடுவில் நடந்ததே தெரியாது சார் கேரக்டருக்கு. இப்போ பணத்தை கொடுக்கும்போது இவர் சொல்லுவார் சார், எல்லா பொண்ணுங்களுக்கு நான் தான் பணம் கொடுத்துருக்கேன், இப்போதான் முதல் முறையாக ஒரு பொண்ணுகிட்ட பணம் வாங்குறேன், நான் ரொம்ப கெட்டவன்வார். நாங்கள் ஸ்விம்மிங்ல எல்லாம் பொண்ணுங்க இருக்கோம், இவங்களுக்கு தெரியும் சார். அப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை, எதுக்கு இது சொல்கிறேன், கேரக்டர் ரைட்டிங்ஸ். அந்த அம்மாவுக்கு ஒரு வேலை வேணும், அது கேட்கும் சார். இவர் சொல்லுவார், என் சாம்ராஜ்யம் ரொம்ப பெருசு, உனக்கு எவ்வளோ வேணாலும் நான் கொடுக்குறேன்னா, அதெல்லாம் வேண்டாங்க, நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அதுக்கு நீங்கள் பணம் கொடுத்தா போதும். அதான் அந்த ப்ரிஸ்டேஜ் சார். இதுக்கு ஹைலைட் என்னென்ன சார், ஒரு வரி எழுதியிருப்பாங்க. இந்த அம்மா வேலைக்கு சேர்ந்துடும் சார். அங்கே நாகேஷ் பிஏவாக இருப்பார். நாகேஷ் தண்ணி அடிக்க பணம் கேட்பார் சார். இந்த அம்மா ஒரு ரூடாக கேட்டோடனே தரமாட்டேன்னு சொல்லிடுறேன். இது போய் சிவாஜி சார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு. சிவாஜி சார் நேரம் அவர் வச்சுப்பார், நீ ஒரு ஆஃப்டரில் பிஏ, பணம் கொடுன்னா கொடுக்கணும், அது அப்புறம் அதுக்கு எழுதி வச்சுக்கணும், அவ்வளோதான் போயிடும். உடனே இந்த அம்மா போய் ராஜினாமா, உடனே ரோஷம் சார், உடனே ராஜினாமா, இங்கே பணம், அது ரெண்டும் கொண்டு வந்து டேபிளில் இருக்குது சார். ஒரு பக்கம் பணம், ஒரு பக்கம் ராஜினாமா லெட்டர். சிவாஜி சார் சொல்லுவார், ஒன்று என்னுடைய அதிகாரம், இன்னொன்று உன்னுடைய அகம்பாவம். இது ரைட்டிங் சார். அப்போ கமல் சார் சொல், ஆமாம் இல்லை இது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னார் சார். இப்படி ஒரு பொண்ணை பார்த்து அவன் பழி போட்டு நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் பிரிவு சார். அதில் இன்னொரு புதுசு என்ன தெரியுமா சார், இது வரைக்கும் பாடல்கள் இல்லை சார், அதாவது காதலிச்சுட்டு பாடுவாங்க, அப்புறம் பாட்டு பாடிட்டு காதலிப்பாங்க. ஆனால் வசந்த மாளிகை ஒன்றுத்துல தான் சார் லவ் வந்து பாடிக்கிட்டு இருக்கும் போதே தெரிகிறது வசந்த மாளிகை சார். எப்படின்னா சார், எந்த இடத்துலையுமே வாணிஸ்ரீ சிவாஜியை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே எக்ஸ்பிரஷன் இருக்காது. நீங்கள் திரும்ப ஒரு முறை பார்த்தா தெரியும். அந்த வீட்டில் அந்த வீணை இருக்கும், அவரை எல்லாரும் அவமானப்படுத்துறாங்களேன்னு வருத்தப்பட்டு அந்த அம்மா பாடும் சார். கலைமகள் கைப்பொருளே பாட்டு. அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கலைமகள் கைப்பொருளே உன்னை கவனிக்க ஆளில்லைன்னு பாட்டு போயிட்டு இருக்கும்போது நடுவில் நான் யார் உன்னை மீட்க, வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட ஏனோ துடிக்கின்றேன்னு வாங்க. அந்த ஏனோ துடிக்கிறது தான் காதல். அப்போ அது வரைக்கும் காதல் அந்த வீணை அந்த இது சார் அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் நான் அந்த அம்மாவுக்கு தெரியும், அப்போதான் சார் தெரியும் வந்தது. அது வந்து சிறப்பு, அதோட பெரிய சிறப்பு சார். அது வரைக்கும் காதலில் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி அடிக்க மது அருந்த ஆரம்பிப்பாங்க சார். ஆனால் இந்த படத்தில் காதல் தோல்விக்கு அப்புறம் மதுவை நிறுத்திடுவார் சார். எண்டு வரைக்கும் தொடமாட்டார். எண்டில் வந்து அந்த அவர் பாய்சன் சாப்பிட்ருவார். அப்போ அந்த அம்மா வரும் சார். அப்போ கூட எழுதியிருப்பார், லதா நீ வந்து விஸ்கே தானே குடிக்கக்கூடாதுன்னு சொன்ன, நீ விஷத்தை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லலேன்னு எழுதியிருப்பார். அப்போ அம்மா நான் வந்துட்டேன்னா நான் போய்கிட்டே இருக்கேன்னு எழுதியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு டைலாக்லேருந்து இப்போ வரைக்கும் சார். அது அப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே சிறப்பான ஒரு காட்சி சார். இது வந்து ஒரிஜினலில் இல்லாதது. வசந்த மாளிகையினோட பிரேம் நகரில் அந்த வாணிஸ்ரீயை கூட்டு போய் அந்த வீட்டை காட்டுவார். அதுக்குள்ள மாளிகையில், கண்ணாடி மாளிகையில் அந்த அம்மா இருக்கும், பாட்டு, அது மயக்கம் என்ன பாட்டு. அந்த செட்டுக்கு ஃபாதர் போயிருக்காரு சார். அந்த செட்டை பார்த்துட்டு எப்படி ராமனத்தனை ராமனடி படத்தில் வந்து வசனம் வேண்டான்னு சொன்னப்போ ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இதில் வசனம் வேணுன்றாரு. அப்போ அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இங்கே வசனம் வேணும்னு இல்லைடா இது வந்த உடனே பாட்டு இல்லைங்க எனக்கு இங்கே வேணும்னு சொல்லி இன்ன வரைக்கும் பேசப்படக்கூடிய வசனம் சார். அங்கே உட்காந்து 10 நிமிஷத்தில் எழுதுனது தான் பார்லதா பார், என் காதல் தேவதைக்காக நான் கட்டியிருக்கும் மாளிகை பார் என்ற வசனம் ஃபுல்லாக சார். அதில் என்ன சிறப்புனா சார், அவ்வளவு அளவாக பண்ணியிருப்பார் சார் சிவாஜி. அதன் பிறகு வந்தவங்க அதை மிகையா பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இப்பவும் பாருங்க அதனோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும் சார். அதில் 2 வரியில் அப்பா எழுதியிருப்பார் சார். இது சமாதி அல்ல சந்நிதின்னு எழுதியிருப்பாங்க. இது இறந்து போன மும்தாஜுக்காக கட்டப்பட்ட கல்லறை அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதல் தேவதைக்காக அமைக்கப்பட்ட வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல சந்நிதி. இதுக்கு மேலே எக்ஸ்பிளனேஷனே இல்லை சார். அப்போ பிரகாஷ் ராவ் சொன்னார், இந்த வசனத்துக்காகவே எடுக்கணும்னு எடுத்தாங்க வசந்த மாளிகை. அப்போ ஷார்ட் சார் உள்ளே வந்து அந்த அம்மா போயிருக்கு, இவர் வெளியே வெயிட் பண்ணுவார் சார். அப்போ ஒரு வாக் பண்ணுவார் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸு அதில் ஒன்று இருக்கும் சார். அந்த நியான்சன்ஸ், அந்த சின்ன டீட்டெயில்லாம் சார் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சார். வசந்த மாளிகையினோட சிறப்பு வந்து இப்போ வரைக்கும் சார் 50 வருஷம் இப்போ ஆல்பர்ட் தேட்டரில் ரீரிலீஸ் பண்ணப்போ அவ்வளோ எனக்கு 2 டாட்டர்ஸ் சார், என்னோட ஒய்ஃபு 2 டாட்டர்ஸோட போயிருக்கேன். அவங்க ஷாக், இந்த ஜென்ரேஷன் இப்படி ரசிக்கிறாங்களே. அதில் கூட்டத்தில் ஒருத்தர் யாருன்னா சார் சத்யராஜ் சார். இந்த ஆடியன்ஸோட உட்காந்துட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நான் இன்டர்வலில் கூட போய் பார்த்தா அவர் சொல்ல, இல்லை எனக்கு ஒரு பெப் வேணும்னா வசந்த மாளிகை தான் பார்ப்பேன்னு. அவ்வளவு சார். ஸோ கேரக்டர் ரைட்டிங்க்கே பேர் வந்தது வசந்த மாளிகை சார். இப்போ நீங்கள் அந்த காலத்திலேயே வந்துட்டு
நீங்களும் உங்க அப்பா இருக்கும்போதே நீங்களும் நடிக்க வந்துட்டீங்க அந்த ஆமா காலகட்டத்தில். சார். ராஜபட் ஆமா சார். ராஜபாட் ரங்கதுரை தான் சார். அப்போ சிவாஜியோட உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கு சார். எனக்கு ஒரு 3 இன்சிடென்ட் சொன்னா சிவாஜி சாரோட இது இருக்கு சார். அதாவது அப்பா நீதின்னு நாடகம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு 10 மாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க சார். அப்ப நம்பிராஜன் ஒரு நடிகர் இருந்தார் சார். எம்.ஆர். ராதா கூட ஆக்ட் பண்ணுவார். அவர் குழந்தை இல்லாதனால என்னை கூட்டிட்டு போயிடுவாராம். அப்போ சிவாஜி சார் வச்சுக்கிட்டே பிராக்டிஸ் பண்ணுவாராம். அது வந்து ஃபாதர் சொல்லியிருக்காரு, பிராக்டிஸ் பண்ணுவார். அப்போ ஒரு 10 மாசம் இருக்கும். அதன் பிறகு சார் நான் வந்து ராஜபாட் ரங்கதுரைன்ற படம் சார், வி.சி. குணநாதன் அவர் தயாரிச்சது. நாடக கலைஞனை வச்சு எழுதணும்னு சிவாஜி கேட்டுக்கிட்டார் சார் அப்பா கிட்ட. நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோண்டா, நாடக கலைஞனோட கஷ்டத்தை பத்தி நம்ம சொல்லணும்னு சொல்லி அதுக்காக எழுதின படம் தான் ராஜபாட் ரங்கதுரை சார். அதுல வந்து தம்பி கேரக்டர் சார், அம்மம்மா பாட்டு வரும் பாத்தீங்களா, அதுல வந்து அண்ணன் வந்து பிரேம்குமார் நடிச்சிருப்பார், ஸ்ரீகாந்த் கேரக்டர் நான் நடிச்சிருப்பேன். அப்போ வந்து எனக்கு ஃபாதருக்கு பயம், எங்க போய் நடிச்சு இவன் கெடுத்துருவானோன்னு பயம். மதர் தான் இன்சிஸ்ட் பண்ணி அந்த படத்துல நடிச்சேன் சார். அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும், கலர் இருக்கும் சார். டைட்டில் வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் சார் அந்த படம். டைட்டிலுக்கு அப்புறம் கலராக மாறும். ஸோ எனக்கு லக்கிலி பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் நடித்தேன், கலர்லேயும் நடித்தேன் அந்த படத்தில். அப்போ லைட்டிங் இப்படி வரும்ல சார், அப்போ கண்ணு மூடிடுவேன். அப்போ சிவாஜி சார் செட்டுக்கு வந்திருக்காரு, பார்க்க வந்திருக்காரு. பார்த்துட்டு என்னை கூப்பிட்டாரு, என்னடா கண்ணை மூடிக்கிறேன். நான் எனக்கு தெரியாமல் சொல்கிறது, இவ்வளோ லைட் அடித்தா கண்ணை மூடாமல் என்ன பண்ண முடியும், நாங்கள்லாம் நடிக்கல, கண்ணை திறந்து தான் நடிக்கணும் அப்படின்னாரு சார். அதே மாதிரி சார் எங்கள் தங்க ராஜா படம் சார், அது வெற்றி பெற்ற படம், அப்பாவோட இது தான். அதில் சின்ன சிவாஜியாக நடித்தேன் சார். அதில் கோபம் வந்தால் உதட்ட கழிக்கிற மாதிரி சீன் சார். அது நான் வந்து அது சிவாஜி சார் அன்னைக்கு பண்ணுறாரு, அதை பார்க்க போயிருக்கேன். அப்போதான் திருப்பி பார்க்குறாரு சார். பார்த்துட்டு உட்கார வச்சு அப்போ கண்ணில் ஒரு சின்னதாக அவருக்கு ஒரு கலக்கம். அது அந்த பையனா இதுன்னு எனக்கு அப்போ தெரியல சார், அந்த வயசில் எனக்கு தெரியல. அப்போ என்னடா அப்படின்னாரு, இல்லை இந்த மாதிரி உதட்ட கடிச்சு காட்டுனார் சார். நான் உதட்ட அப்படி கண்ணா பின்னான்னு கடிக்கிறேன். டேய் உதட்ட கடிக்கிற மாதிரி நடிக்கணுண்டாரு, கடிக்கக்கூடாதுன்னு சொல்லி செஞ்சு காமிச்சார் சார். ஸோ அது ஒரு பாக்கியம் அப்புறம் கூட இருந்தது. பின்னாடி எனக்கு என்ன ஒரு சிறப்புனா சார், நான் தெலுங்குக்கு இண்டஸ்ட்ரி போயிட்டேன் சார். அங்கே போய் 35 இயர்ஸ் ஆகிட்டேன் சார். அப்போ அங்கே வந்து கலாசாகர்னு ஒரு விருது, அந்த கலாசாகர் விருது வந்து கொடுக்குறாங்க சார். அப்போ என்னென்ன சார், தமிழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நாகேஸ்வர் ராவ் சார் கொடுக்குறாரு சார், தெலுங்குல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சிவாஜி சார் கொடுக்குறாரு சார். சார் நான் தெலுங்கு இதாக இருந்து சிவாஜி சார்கிட்ட வாங்குறேன் பல வருஷங்களுக்கு அப்புறம். அப்போ வாங்கும்போது நான் சொல்கிறேன் அவர்கிட்ட, நான் பாலமுருகன் பையன் திரும்ப பார்க்குறேன் சார், அதே எமோஷனு. ஏடா நீ நடிகனாவா நினச்சி என்னடா அப்படின்னாரு. இல்லைங்க எழுத்தாளர் ஆகிட்டேன், ஆந்திரா பக்கம். அப்போ ஒரு சின்ன வருத்தம் இருந்தது சார், ஒரு தமிழ் ரைட்டரோட சன்னு நான். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே தெரியும். இது அப்படி போயிடுச்சு. அப்போ சிவாஜி சார் சொன்னார் சார், அது எழுத்துல கலையில் அது பார்க்கக்கூடாது, எங்க இருந்தாலும் சிறப்பா பண்ணிருந்தார் சார். இப்போ உங்களை பத்தி சொல்ல, நீங்க பல படங்கள் பண்ணீங்க. பிரியமானவளை வந்து அது நீங்க பிரியமானவளை பண்ண சார். அதன் பிறகு நானும் சுரேஷ் கிருஷ்ணா சாரும் சேர்ந்து தமிழ் பண்ணது சங்கமம் படம் மியூசிக்கல் பண்ணோம் சார். இப்போ லேட்டஸ்டா வீரம் அஜித் சார். நீங்க தெலுங்குல பண்ணி ஹிட்டான பல படங்கள் இங்க வந்து பண்ணி. ஆமா சார், அது பிரியமானவளே ஒண்ணு சார். அதுக்கு பிறகு வந்து அங்க நான் பண்ண படம் தான் சுபலக்னம்னு படம் சார், பெரிய ஹிட். சரி சரி. ஜுதாயின்னு ஹிந்தியிலும் பெரிய ஹிட் ஆச்சு. அதுதான் இங்க ரெட்டை ரோஜான்னு வந்தது. சரி சரி. 1 கோடிக்கு ஹஸ்பண்ட். நீங்க அதிகமா வந்து சிரஞ்சீவி ஃபேமிலியோடய ஐக்கியமாயிட்டீங்களோ சார்? அவர் சிரஞ்சீவிக்கு நிறைய படங்கள். அது காரணம் சார், என்ன அறிமுகமா அவர் தான் சார் பண்ணாரு. என்ன 93ல முட்டாமேஸ்திரின்னு படம் சார். சிரஞ்சீவி சார் தான் என்ன ஃபர்ஸ்ட் தெலுங்கு ஃபீல்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண. அது எப்படி நீங்க அங்க போனீங்க? இல்ல சார், இங்க அப்போ வந்து ராமராஜன் சாரோட ஒரு படம், நான் என்னோட முதல் படம் என்ன அறிமுகப்படுத்தினது ராமராஜன் சார் தான். ராஜா ராஜா தான்ற படம், இ ராமதாஸ் டைரக்டர் சார். அது கதாசிரியரா? ஆமா, கதாசிரியரா நான் அறிமுகப்படுத்தினேன். அதன் பிறகு வந்து தேடி வந்த ராஜான்னு ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணேன், அது ராமராஜன் சார் படம். அப்போ வந்து அது ஒரு 4-5 இயர்ஸ் ஆச்சு சார். அப்போ செட்டுக்கு வந்து அப்போ எனக்கு முட்டாமேஸ்திரின்ற படம் அங்க எனக்கு நான் சிரஞ்சீவி சாரோட கனெக்ஷன் அப்பதான் வந்தது. இப்போ காஸ்டியூம் கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருந்தார். நீங்க சில தெலுங்கு படம்லாம் பார்த்துருப்பேன், குள்ளமா இருப்பாரு, இந்த பூன்று போயிலானது, அதுக்கப்புறம் இன்னொரு படம்லாம் நடிச்சவர் அவரு. சரி சரி. அவர் தான் சிரஞ்சீவி சார்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்ப கிராந்தி குமார்னு பெரிய டைரக்டர் கம் ப்ரொடியூசர் இருந்தாங்க. அவங்க வந்து ஃபாதருக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள போய் மீட் பண்ண. இங்க ஹனி ஹவுஸ் இருந்தது. அப்பதான் சிரஞ்சீவி சார் மீட் பண்ணேன். அதுல நல்ல விஷயம் சார், சிரஞ்சீவி சாரோட இமேஜ் எனக்கு தெரியாது, நடிகர் அங்க ஒரு அவ்வளவுதான் சார் தெரியும். அந்த படம் நான் அந்த கதை பண்ணும்போது அதனால ரொம்ப இதாக கதை சொல்லி இதாக நடந்தது. அந்த படம் அப்போ பெரிய வெற்றி படப்பாது சார். அப்போ அந்த ஃபங்க்ஷன் நடந்தது சார். அதன் பிறகு வந்து ஹிட்லர் படம் வந்தது சார். அதுக்கும் நான் தான் ஒர்க் பண்ணேன், ஸ்கிரீன் பிளே. 5 தங்கச்சிங்க. ஆமா சார், மலையாளத்திலயும் வந்துச்சு. ஆமா சார், தமிழ்லயும் வந்துச்சு. ஆமா, அந்த படமும் ஒர்க் பண்ணது. அப்புறம் நான் மாஸ்டர்னு ஒரு படம் சார், நான் சுரேஷ் கிருஷ்ணா சார் டைரக்டர் சார், அந்த படம் ஒர்க் பண்ணேன். அது சில்வர் ஜூப்ளி படம் சார். அப்போ விஜயவாடால ஃபங்க்ஷன் சார், நான் போயிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சார். பஸ்ஸில் போகிறோம் சார். போனால்
இப்படி திரும்பி என் கூட சீஃப் கெஸ்ட் இருந்தார் சார் அனில் கபூர் சார். என்னோட 3 ஹிந்தி படமும் அனில் கபூர் தான் சார். அமரா தில் ஆப்கே பாஸ் 3 படமும் ஜுதாய் எல்லாம் அவர் நடிச்சாரு. ஸோ எனக்கு நல்ல பழக்கம். பூபதி ராஜா கொஞ்சம் பின்னாடி பாருங்க அப்படி பார்த்தா சார் ஒரு 1 lakh பீப்புள் சார், க்ரௌடு ரன்னிங் சார். அப்போதான் இவர் என்ன இமேஜ்னே எனக்கு தெரியும் சார். அது வரைக்கும் எனக்கு தெரியாது சார். அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன சார்னா, இல்லை இது எப்பவும் ஃபங்க்ஷன்னா இப்படிதான், நம்ம ஃபங்க்ஷன்னா ஒரு 10,000 பேருன்றது பெருசு, ஒரு 1,00,000 பேருன்னா எப்படி சார். ஸோ அந்த மாதிரி சிரஞ்சீவி சாருக்கு அப்போ இருந்து சார் முட்டா மேஸ்திரி, மாஸ்டர், அன்னையா, டாடி, அந்தரிவாடு, இப்போ லேட்டஸ்டா சைரா நரசிம்மான்னு வந்தது இல்லை சார். ஆமா, அது வரைக்கும் பவன் கல்யாண் அவர் பிரதர் வச்சு நீங்க பண்ணிருக்கீங்க. ஆமா சார். அவரோட சார் ஆல்ரெடி இப்போ நான் வீரம் பண்ணோம்ல சார் அஜித் சாரோட, காட்டமராயுடுன்னு அவர் தான் சார் நடிச்சார். பவன் கல்யாண் சார் அவர். அதுக்கு பிறகு கோபாலான்ற படம் சார், அதுவும் நான் ஒர்க் பண்ணேன். இப்போ ஹரிஹர வீரமல்லுன்னு நடந்துட்டு இருக்கு சார். இப்போ பவன் கல்யாண் சார் தான் அது ஹீரோ. இப்போ அவர் தமிழ்நாட்டிலயும் இப்போ ஃபேமஸா இருக்காரு. பவன் கல்யாண் அவர் பர்சனலா எப்படி சார்? சார் பர்சனலா வந்து சார் எனக்கு வந்து ஒரு 30 years அப்போ இருந்து தெரியும் சார். அப்போ அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காரு. சிரஞ்சீவி சார் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு, ரைட்டர் பூபதி ராஜானாரு. ரொம்ப அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அதே கல்ச்சர், அதே இதுதான் சார் அந்த வீட்டில். அதாவது எந்த விதமான ஒரு இன்னைக்கு ஒரு டெப்டி சிஎம்மா இருக்காரு, இப்போ கூட ஒர்க் நடந்துருக்கு சார், அதெல்லாம் இல்லை சார். அண்ட் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் சார், சிரஞ்சீவி சார் முன்னாடி உட்கார கூட மாட்டார் சார். இப்போ கூட இப்போ பார்த்தாலும் நான் லாஸ்ட் மந்த் ஆஃப்டர் டெப்டி சிஎம் அவர் வீட்டில் ஒரு விருந்து நாங்கள்லாம் போயிருக்கோம், உட்காரல சார். அவர் சொன்னா உட்காருவார். ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்போவும் அது தேவர் மகன்ல எப்படி கமல் சார் சிவாஜி பின்னாடி நிற்பார்ல சார், அந்த பாடி லாங்குவேஜ் சார் நான் இப்பவும் பார்ப்பேன். ஆனால் க்ரௌடு, செரிஷ்மா வேற ஒரு இது சார். அது கம்ப்ளீட், அது ஒரு நல்ல இன்சிடென்ட் சார். அதாவது சிரஞ்சீவி சார் வீட்டில் நடந்தது. அப்போது ராம் சரண் வந்து மகதீரெல்லாம் பண்ணி ஹீரோ ஆயிட்டார் சார். அவர் வீட்டுக்கு போனோடனே எப்பவுமே சிரஞ்சீவி சார் அவரே போயிட்டு எனக்கு டிஃபன்லாம் ஆர்டர்லாம் பண்ணிட்டு அவங்களே கொண்டு வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு சார். அது சாப்பிட்டு முடிச்ச உடனே சர்வன்ஸ் யாரும் இல்லை, சரண் அப்படின்னு கூப்பிடுறாரு சார். சரண் வந்தார். அவர் வந்து பிளேட்டெல்லாம் அவர் தான் எடுத்துகிட்டு போகிறாரு. நான் இரு சரண் இல்லை அங்கிள் அப்படின்னு நான் பாட்டுக்கு போயிட்டான். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் அவன் ஸ்டார் ஆகிட்டான், இந்த லெவலில் இருக்கான், நீங்கள் போய் தட்டெல்லாம் எடுக்க சொல்கிறீங்களே என்ன? அதுக்கு சொன்னார், இது நான் எங்கே கற்றுக்கிட்டேன் தெரியுமா, சிவாஜி சார் வீட்டிலன்னாரு. சிவாஜி சார் வீட்டுக்கு நான் போயிருக்கேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபி சாப்பிட்டுட்டேனே போயினாரு. பிரபு வந்தார். பிரபு சார் வந்து தட்டை எடுத்துகிட்டு போனார். நான் அப்போ இதே கேள்வியை நான் கேட்டேன். அப்போ சிவாஜி சார் சொன்னார், அதெல்லாம் வெளியே வீட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னாரு சார். அங்கே கற்றுக்கிட்டு. ஆமாம், சிரஞ்சீவி சார் சொன்னது அந்த கல்ச்சரு, இந்த இதெல்லாம் நான் வந்து சிவாஜி சார் வீட்டில் நான் கற்றுக்கிட்டேன்னாரு. அப்படியே கல்யாண் சார் இப்போ வரைக்கும் சார். இது என்ன ஆச்சரியம் சார், அவர் ஒரு மேடைக்கு வந்துட்டாருன்னா சார், இப்போ லேட்டஸ்ட்டாக சைரா நரசிம்மா ஃபங்க்ஷன் ஆடியோ 1 lakh பீப்புள் இருக்கும் சார். அந்த க்ரௌடு யாரையுமே பேச விட மாட்டாங்க சார். கல்யாண் இந்த சத்தம் தான் சார். ராஜமௌலி சார் பேச விடலை சார், அவ்வளோ பெரிய டேரக்டர். அப்புறம் சிரஞ்சீவி சார் ஒரு முறைச்சார் சார், அவ்வளோதான், ஏய் சரி பண்ணுறான் அப்படின்னு ஒரு நேராக போய் க்ரௌடை, இந்த பென்ஹர் படத்தெல்லாம் வரும்ல சார், அப்படி கிங்கு காமிச்சோடே அந்த மாதிரி சார் அப்படிங்கிறாரு. க்ரௌடெல்லாம் ஆஃப் சார். அவ்வளோ கண்ட்ரோல் சார். நான் இப்போ ஒரு முறை கேட்டேன் சார், அவர் ரொம்ப ஷை டைப் சார். கல்யாண் சார் பேசக்கூட மாட்டார் சார், ரொம்ப ஷை, எப்பவும் புக்கு படிச்சுட்டு ரொம்ப ஷை. இன்னைக்கு க்ரௌடு இன்னைக்கு அப்படி பேசுகிறாரு. நான் இந்த ஷூட்டிங் அப்போ கேட்டேன், கல்யாண் சார் ஒரு வார்த்தை, நீங்கள் ரொம்ப ஷை, நீங்கள் எப்படி இப்படி ஆனீங்கன்னு கேட்டேன் சார். அப்போ சொல்கிறார், எனக்கே தெரியாதுன்றார். நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கே வரும். ஒரு நாள் க்ரௌடில் பேசிகிட்டு இருக்காரன் சார், க்ரௌட் சேரப் கத்துறாங்களா, இவர் ஆஃப் ஆகிட்டாரான் சார். நம்ம யார், நமக்கு என்ன இவ்வளோ வருதுன்னு 2 நிமிஷம் பேச்சு வரலையா. அவர் அந்த கேள்விக்கு விட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாதுங்க. எனக்கு ஏன் இந்த செரிஷ்மா, நான் சொன்னேன் இப்போ லாஸ்ட்டு மீட் பண்ணப்போ இந்த ஹரிஹர வீரமல்லு எழுதிட்டு இருக்கேன் சார். அதில் சில டயலாக்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் தேவைப்படுதுன்னு. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஆல் இண்டியா ஃபிகர் ஆகிட்டீங்க, தமிழ்நாட்டில் உங்கள் வீடு பார்க்குறாங்க, அங்கே பார்க்குறாங்க. அதை வந்து அது ஒரு கல்ச்சர் பேசுகிற படம் சார், நம்மளுடைய கல்ச்சர் பேசுகிற படம். ஒரு 2 இது எக்ஸ்ட்ராவாக இருந்தது. இல்லை இது இவ்வளோ வேணுமா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க இப்போ வேணும், ஏன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க, அது ஒரு மெசேஜாக இருக்காது, அது வேணும்னு சொன்னேன் சார். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அவர் சரண் சார் அப்படி தான் சார், இவரும் அப்படி தான். அந்த ஃபேமிலியா சார், இன்க்ளூடிங் இந்த பக்கம் வந்து அரவிந்த் சார் பன்னி இருக்காருல்ல சார், அவரும் சின்ன வயசுல இருந்து தெரியும் சார். என்னோட படம் தான் அவர் ஃபர்ஸ்ட் படம் சார், டேடின்ற படம். அதில் தான் வந்து பன்னி வந்து அறிமுகமானது சார். சிரஞ்சீவி சார் ஒரு டான்ஸ் மாஸ்டராக இருப்பார், ஒரு ஸ்டூடெண்ட்டாக அந்த படத்தில் நடித்தார். இன்னைக்கு வேற லெவலில் இருக்கார், பெரிய இதாக இருக்கார். பட் பழக்கங்கள்லாம் அப்படியே தான் சார், எந்த ஒரு மாற்றம் இல்லை. இப்போ அப்பா வந்து உங்களுடைய படங்கள்லாம் பார்த்துருக்காரா சார்? பார்த்துருக்காரு சார். அதாவது அவர் என்னோட முட்டாமேஸ்திரி படம், அதாவது ஃபர்ஸ்ட் தமிழில் வந்து ராமராஜன் சார் படங்கள்லாம் பார்த்துருக்காரு. அப்புறம் முட்டாமேஸ்திரி கமர்ஷியலாக பண்ணும்போதே கொஞ்சம் வித்தியாசப்பட்ட படங்கள் சார், லைக் இந்த பிரியமானவளே, 1 year அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒரு இது. அதன் பிறகு வந்து சுபலக்னம்னு வந்தது சார், அதாவது 1 கோடிக்கு
கணவனை வித்துறது. ஆமா ஆமா அப்புறம் ஒரு கெட்டுப்போன பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குற படம்னு வந்தது சார். பெரிய வெற்றி, பெல்லி చేసుకుందాம்னு சொல்லி சார். சௌந்தர்யா ஆக்ட் பண்ணாங்க, வெங்கடேஷ். அப்பாவுக்கு ஒரு பயம் வந்தது, ஒரு மாதிரி வித்தியாசமா ட்ரை பண்றான்னு, இது எவ்வளோ லாங்குக்கு இருக்கும், ஓகே இப்படி இருந்தான்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருந்தது. இது எங்கிட்ட சொல்லாம வசந்த மாளிகை டைரக்டர் பிரகாஷ் ராவ்கிட்ட சொல்லியிருக்கு. கமர்ஷியலா பண்றான், பட் கொஞ்சம் டிராஸ்டிக்கா இருக்கு, அது எவ்வளோ நாளைக்கு தாங்கும் அப்படின்னப்ப அவர் சொன்னார், இல்லை இல்லை விட்டுருங்க, ஓகே நீங்க தடுக்க வேண்டாம், ஏன்னா அவன் முயற்சி நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லலை சார். ஆனா லாஸ்ட் வரைக்கும் சார் அவர் படுக்கையில படுத்திருந்தாலும் கூட அவர் வந்து பர்ஃபெக்ஷன் எல்லாம் இதா இருப்பார் சார். ஒரு ஒர்க் பண்ணும்போது இன்னொரு ஒர்க்குக்கு போனா அது ஸ்டாப் பண்ணுவார் சார். ஒரு படம் பண்ணும்போது அது பண்ணு, அதுக்கப்புறம் திடீர்னு என்ன இன்னொன்னு பண்ற அப்படின்னு அவர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவார் அவங்களுக்கு. இல்ல சார், நான் வந்து அப்ப அவர்கிட்ட வந்து அந்த மெயின் சோல் மட்டும் தான் சார் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு எப்பவுமே டியூ ரெஸ்பெக்ட். சரி சரி நம்மெல்லாம் நான் வந்து என்ன ரைட்டராகவே நினைக்கிறது இல்லை சார். ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்த பிறகு நம்மளாம் அந்த ஃபீலிங்கே கிடையாது நமக்கு. அவர்கிட்ட அந்த கருத்து மட்டும் சொல்லுவேன், கேர்ஃபுல்லாக அது அந்த இது மட்டும் கரெக்ட் பண்ணுவார். என்டையர் சொல்ல மாட்டேன் சார், அந்த பேஸ் மட்டும் சொல்லுவேன். அதில் அவருக்கு சங்கமம் ரொம்ப பிடிச்சது. அதில் எக்ஸ்பெஷலி அந்த மணிவண்ணன் கேரக்டர் வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த சங்கமத்துக்கு கூட காரணம் என்னன்னா ராஜபாற்றங்குதிரை தான் சார். ஒரு நாடக கலைஞன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது ராஜபாற்றங்குதிரை அப்பா ஒரு வரியில எழுதியிருப்பார். ஒரே ஒரு டயலாக்ல மொத்த கலைஞனோட வாழ்க்கை என்ன அப்படின்னா, தன் தம்பி வந்து பொய்யா நடிச்சுக்கிட்டு இருப்பான், இவர் வந்து வேஷம் போய் தன் தம்பிக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு அந்த ஃபாதர்கிட்ட என் தம்பி பொய்யா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அது அவன் தப்பு இல்லை என்னோட தப்புன்னு சொல்லி, ஒரு தாய் வயிற்றுல 2 பேருக்கு பிறந்தோம். லட்சாதிபதிக்கு பிள்ளையா பிறக்கல, ஆனால் ஒரு லட்சியவாதிக்கு பிள்ளையா பிறந்திருக்கோம். ஒருத்தன் பகல்ல வந்து நடிக்கிறான் வாழ்க்கையில, இன்னொருத்தன் வயிற்று பழப்புக்காக மேடையில நடிக்கிறான்னு சொல்லுவாரு. அப்ப இதை விட்டுற வேண்டியதானுங்க, வந்துட வேண்டியதானப்போ ஒரு வரி எழுதியிருப்பார் சார். அதாவது பகலெல்லாம் பட்னி கிடந்தாலும் ராத்திரியில ராஜா வேஷம் போட்டு நடிக்கிற நிம்மதி இருக்கு பாருங்க, அது வேற எதுக்குமே வராதுன்னு எழுதியிருப்பார் சார். இது எல்லாரும் குறிப்பிடுவாங்க. அப்ப அந்த கலைஞனோட வாழ்க்கை அப்படிதான் சார். அதனுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு சங்கமம் படத்துக்கு ஹெல்ப்பா இருந்தது சார். அது எஸ்பெஷலி அந்த மணிவண்ணன் கேரக்டர் சார், ஒரு கூத்தாடி கலைஞனுடைய வாழ்க்கை தான். இப்போ இவ்வளவு படங்கள் சிவாஜி பண்ணிக்காரு, எம்ஜிஆரையும் அப்பாவுக்கு தெரியும், ஏன் அப்பா எம்ஜிஆருக்கு பண்ணல சார்? அவங்க என்னன்னா சார், சிவாஜி சாருக்கு மட்டும் சின்சியரா இருந்துட்டாங்க சார். அதாவது அப்பா வந்து எம்ஜிஆருடைய மக்கள் திலகத்தினுடைய 100வது படத்தை அப்பா தான் சார் எழுதணும், ஒளிவிளக்கு. ஜெமினி வாசன் சார் அப்பாவை கூப்பிட்டுருக்காங்க, அப்பாவை கூப்பிட்டு அப்பாட்ட பேசியிருக்காங்க. எங்க அப்பா கேட்டுட்டு, இல்லைங்க நான் சிவாஜி சாருக்கு தொடர்ந்து எழுதுறேன், என்னால எழுத முடியாதுன்னு வந்துட்டார். அதன் பிறகு சிவாஜி சாரை கண்டிச்சார் அப்பாவை, ஏன் எழுத வேண்டியதானே, இல்லைங்க நான் உங்களுக்கே எழுதுறேன்னு சொல்லி தொடர்ந்து எழுதினார் சார். ஆனா அப்பாவுக்கு கலைமாமணி பட்டம் கொடுத்தது வந்து எம்ஜிஆர் சார். இதை ஒன்றும் தப்பா நினைக்கல, இதை வந்து நினைக்கவே இல்லை. இப்போ கலைமாமணி 76ல கொடுத்தாங்க சார். அப்போ வி.கே. ராமசாமி ஐயா தான் வந்து பாலமுருகனுக்கு கொடுக்கலன்னு சொல்லி சிறந்த கலைமாமணி பட்டம் வந்து எம்ஜிஆர் ஐயா தான் அப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க சார். அவங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் இல்லை. இப்போ அப்பா வந்து சிவாஜியால தான் அப்பான்னு இல்லை, அப்பா நிறைய சிம்பிள் படமும் நிறைய எடுத்திருக்காரு. தேவருக்கும் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு, சின்ன சின்னதா நிறைய படங்கள் பண்ணிக்க, எல்லாமே ஹிட். இப்போ வந்துட்டு துணைவன் படம் அந்த காலத்துல முதல் சமூக பக்தி படம் அந்த மாதிரி பண்ணிருக்காரு. சிவாஜியை மீறி ஜெயிச்சாலும் அவர் வந்து சிவாஜியோட ஐடென்டிட்டியா தான் இருக்கு. எதுக்காக என்ன சார், அதிக படங்கள்னால. இதுல முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சார், அப்பாவுடைய முதல் அறிமுகம்ன்றது நிறைய இருக்கு. அப்பாவுடைய படத்துல அதாவது சின்னப்பா தேவர் எடுத்த துணைவன் படம் சார், அதுதான் வந்து சமூகத்துல வந்து முதல் பக்தி படம். அதுல வந்து குழந்தை நட்சத்திரமா ஸ்ரீதேவி அறிமுகமானாங்க. அப்ப கண்ணதாசன் ஐயா கூட்டிட்டு 3 குழந்தைகளை காட்டும் போது அப்பா தான் செலக்ட் பண்ணார். அதுதான் வந்து ஸ்ரீதேவி அந்த நடிச்ச படம். அதே மாதிரி முருகன் காட்டிய வழின்ற படத்துல ஸ்ரீபிரியா அவங்களை செலக்ட் பண்ணது அப்பா தான் சார், அந்த படம். அதான் இதோட சிறப்பு என்ன சார், மாணவன்ற படம். அப்போ நான் கமல் சாரை பார்க்கும்போது அவர் சொன்ன வார்த்தை, மாணவன்ற படம் அப்பா எழுதும்போது அப்பாவோட ஃபைல் எடுத்துக்கிட்டு செட்டுக்கு வந்துருவாராம். கூடயே வந்து அப்பா கிட்ட ஒர்க் பண்ற மாதிரி தான். அதுலதான் விசில் அடிச்சான் குஞ்சுகளான்னு பாட்டு வரும், அதுதான் ரீஎன்ட்ரி சார். அப்ப கமல் சாரே சொன்னாரு, நான் ஒரு முறை கதை சொன்ன தயங்கின அவர்கிட்ட, அப்ப நான் யார் தெரியுமா, உங்க அப்பாவோட 5வது அசிஸ்டன்ட் அப்படி நினைச்சு கதை சொல்லு அப்படின்னாரு அவரு. சோ அந்த படம் சார். அதே மாதிரி பொண்ணுக்கு தங்க மனசு சார், அந்த படத்துல தான் முதல் முறையா ஜெயசித்ரா அவங்க ஹீரோயினா அறிமுகமாறாங்க. சிவகுமார் சாருடைய முழுமையான ஹீரோ படம் அதான் சார். அந்த படத்துல தான் பஞ்சாச்சரம்ன்ற ஒருத்தரை பேரை மாத்தி விஜயகுமார்னு மாத்தி விஜயகுமார் அறிமுகப்படுத்தினது அப்பா தான் சார். அதே மாதிரி சபதம்னு ஒரு படம், அது ரொம்ப ஹிட்டான. ஆமா சார், சபதம் கேஆர் விஜயம்மா டி.கே. பகவதி அவர் வில்லனா நடிச்சிருப்பாரு. ஆமா, வில்லனா நடிச்சிருப்பாரு சார். டுவெல் ரொம்ப அற்புதமான படம் அது. இதெல்லாம் நடுவுல சார் அப்பாவுக்கு வந்து கடைசி காலகட்டத்தில் சிவாஜியோட நட்பு இருந்துச்சா? சிவாஜியோட கடைசி காலகட்டம், ஏன்னா அவர் நடிக்காத பீரியட் நிறைய பேர் அவர் மீட் பண்ண மாட்டாங்க. ஆனா அப்பா வந்து இல்ல, அவங்க எப்பவுமே ஒன்னாதான் சார், அவங்களுக்குள்ள அது இல்ல சார். அவங்க எப்பவுமே ஒற்றுமையா இருந்திருக்காங்க, அவரை பாக்குறது போறது அது எப்பவுமே இருக்கு. அந்த தனிப்பட்ட சந்திப்புகள் எப்படி இருக்கும் சார், நீங்க போயிருக்கீங்க?
நான் போயிருக்கேன் சார். அவங்க வந்து சார் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருப்பாங்க. அதே தனிப்பட்ட முறையில ரொம்ப அக்கறையோட விசாரிப்பாரு, எல்லாமே விசாரிப்பாரு. அப்பா வந்து எப்போ தேவையோ அப்பதான் போவார். அடிக்கடி போய் பார்த்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நான் கேள்விப்பட்ட சிவாஜி சார் வந்து ரொம்ப நெருக்கமா அப்படியே பழக மாட்டார் அப்படின்னு. அது உண்மையா? இல்ல, கிடையாது சார். அது புரியாதவர்கள் சார். அது தெரியல, அவரை பத்தி பல பேருக்கு தெரியல சார். அதாவது அது சொல்றவங்களும் சரியா சொல்லல அதை பத்தி. ஓகே. அவர் பொறாமப்படுவாரு, அவர் நடிப்பை மற்றவங்க மேல டாமினேட் பண்ணுவார். அவரை மாதிரி சொல்லி கொடுத்து அவரெல்லாம் அப்படி டாமினேட் பண்ணியிருந்தா ஒரு தர்மி கிடையாது சார். நமக்கு ஒரு நாகேஷ் சார் கிடையாது. ஒரு கர்னல் அசோகன் சார் பண்ணியிருக்க முடியாது. உயர்ந்த மனிதன் அசோகன் சார் பண்ணது எல்லாமே இவர் பண்ணது சார். ஓகே. அந்த அசோகன் சாரோட பேர் வந்து நடிச்ச சீன் எல்லாமே சிவாஜி சார் ஆக்ட் பண்ணி காமிச்சார். டாக்டர் ஆமா ஃபுல்லா. அதே மாதிரி கர்ணன்ல வந்து அனௌன்ஸ் பண்ணுவார்ல சார், என் நண்பன் கர்ணன் இன்று முதல் அங்கத நாட்டு மன்னன். அப்ப அசோகன் சார் கரெக்டா சொல்லல, சிவாஜி சார் தான் சொன்னாரு. இது ஒரு இப்ப சொல்றாங்கல்ல சார், சாசனம்ன்றாங்கல்ல, இது டிக்ளரேஷன். என் நண்பன் கர்ணன் இன்று முதல் அங்கத நாட்டு மன்னன் அப்படின்னு அவர் சொன்னது சார். அதாவது அப்படி ஒரு நடிப்பு தவிர ஒன்றும் தெரியாது சார் அவருக்கு. நடிப்பு தவிர எங்க ஃபாதர் அப்படி இருந்துட்டாங்க சார். இவங்களுக்கு எழுத்து தவிர ஒன்றும் தெரியாது. அவருக்கும் அப்படிதான் சார். அப்படி ஒரு வாழ்க்கை சார் அவங்களோடது. ஒரு திறந்த புத்தகமா இருந்துட்டாங்க சார். அப்படி இருந்துட்டாங்க. அப்பாவை பத்தியும் குறிப்பா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பல விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்.